அதே மாதிரி நிறைய கன்சல்டிங் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா நீங்கள் குரு இல்லையா, கன்சல்டிங் கொடுத்துட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவர் 8ஆம் இடத்துக்கு போகும்போது நீங்கள் அதுவுமே கொஞ்சம் வந்து நம்ம உண்டு வேலை உண்டுன்னு போயிட்டீங்கன்னா பிரச்சனை கிடையாது. நிறைய பேருக்கு ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கும். ஸோ பிரச்சனைக்குரிய விஷயங்கள் கையில் இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் அந்த பிரச்சனையை தவிர்க்கிறது, உங்களை தாண்டி போகிறது எல்லாமே நடக்கும். ஸோ குடும்பத்தில் பிரச்சனை வரும், மனைவியிடம் சண்டை வருது போகிறது, இதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு சண்டை வரும்போது வெளியே போயிடுங்க. ஏன்னா கம்மிங் 2.5 years வந்து பார்த்திங்கன்னா குரு 8ல் இருந்தாலுமே வந்து அவர் ஒரு 1 yearக்கு அப்புறம் அவர் சார்ட் அவுட் ஆகிடுவார். பிரச்சனையில் 9க்கு போயிட்டார்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் லக்னாதிபதி 9க்கு போகும்போது சூப்பராக நடக்கும். ஆனால் 8ல் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள். ஸோ மனைவி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை கொடுக்குற மாதிரி வரும். ஏன்னா பாதகாதிபதியும் பார்க்குறாரு இல்லைங்களா, சனியும் பார்க்குறாரு. அப்போ 8லேருந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தையும் பார்க்குது. அப்படியே ஓவரால் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா மனைவினால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, மனைவியோட அம்மா வீடு பிரச்சனை, ஸோ அது மாதிரி சுற்றி சொந்தக்காரங்கனால பிரச்சனை. அதனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ், நிம்மதி, தூக்கம், அலைச்சல், செம்ம அலைச்சல் ஜாஸ்தியாக போகுது. அதே மாதிரி வந்து இந்த கடன் வாங்குறதுக்காக பொய் சொல்கிறது, நிறைய இந்த பொய் சொல்கிற விஷயங்களால் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களை அறியாமே அந்த மாதிரி பண்ணிடுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் தனுக்காரங்க. வருமானம் வரும், காசு வரும், அதுக்கு ஈக்குவலான ஒரு 10 மடங்கான செலவுகளையும் பார்ப்பீங்க. அது மூலியமாக தான் அந்த சண்டை வரும். ஸோ செலவுகளை கட்டுப்படுத்தினால், உங்களோட எண்ணங்களை கட்டுப்படுத்தினால் நமக்கு வந்து எது தேவை அதுபடி போயிட்டால் பிரச்சனை கிடையாது. எண்ணங்களுக்கு மீறின ஒரு விஷயங்கள், ஒரு 10 லட்ச ரூபா செலவாகிற இடத்துல 40 லட்ச ரூபாய்க்கு ஒரு கமிட்மெண்ட் வச்சிங்கன்னா அந்த இடத்துல நம்ம போய் சொல்லியே தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுத்துருவார் சனி பகவான். ஸோ சனி பார்த்தாலே வந்து கடன் காசுக்கான இன்ஃப்ளூயன்ஸ் வரும்னு சொல்லியிருக்கேன், அதுவும் நடக்கும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட்டீங்க அப்படின்னா இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய வருடங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும்.